எல்லா தலைவர்களும் எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல போறது ஒண்ணே ஒண்ணுதான். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர்றது உறுதி. இதை நான் சொல்லல, இந்தியாவை ஆளக்கூடிய உலகத்தை தன் கை விரல் அப்படி ஆட்டக்கூடிய ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அந்த எடப்பாடி அவர்களை பார்த்து, உங்ககிட்ட ஆட்சி இல்லை, இப்ப உங்ககிட்ட பணம் இல்ல, எங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா உங்ககிட்ட இல்லாதது ஒண்ணு இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட என்ன? ஒரு கையில திரு அமித்ஷா அவர்கள், ஒரு கையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என் கால் தூசி சொல்லும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைச்ச தலக்கீழ மாத்திடுவோம் தமிழ்நாட்டை. போராடலாம் தேவையில்லை. அண்ணன் சொன்னாங்க, போராடி நாங்க கொண்டு வருவோம். டெல்லியில இருந்து போராட தேவையில்லை. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துல நம்மளுடைய ஆட்சி ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நமக்கு வர வேண்டிய கூகுள் நிறுவனம் அங்க போயிருக்கு, தமிழ்நாடுக்கு வர வேண்டியது ஏன் வரல? ஏன் வரல? இந்த கூகுள் நிறுவனத்திட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க தமிழ்நாடுக்கு வரல, இங்க வர வேண்டிய அப்படின்ட்டு. எப்படி வர முடியும்? எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா இந்த ஆட்சி? வரும்பொழுது கமிஷன் கேட்கிறீங்களா எங்ககிட்ட இருந்து? எப்படி வர முடியும்னு கேட்கிறாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி முன்னாள் நேற்று ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கிட்ட நான் பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னார், அவர் எல்லா கட்சிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் சொல்றாரு, சார் 1000 இருக்கட்டும் சார், ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல ஒரு தலைவர் நாங்க பார்க்கல சார். நாங்க போற உடனே எங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு, ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாரு, நான் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு கேட்பாரு. ஆனா இங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின், எனக்கு நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்கிறார். சார் நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். இது பாண்டவர் அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டவர் அணி, கௌரவர்களை வீழ்ந்த வந்த பாண்டவர் அணி. தர்மராஜர் போல எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. துணையா யார் இருக்கிறாங்க? பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்களே, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரியும். ஏன் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர் அணியில இருந்தார், அது போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டணியை முன்னாடி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அதனால சொல்றேன், இப்ப என்ன சார் பாத்தீங்க ஸ்டாலின் சார், இனிமேல் தானே உங்களுக்கு இருக்கு. இந்த 40 நாள் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு தேவைதான். உங்களுக்கு தூக்கம் வராது, தூக்கமே வராது. ஏன்னா உங்களுக்கு தோல்வி பயம் ஒரு பக்கம், ஏன்னா உறுதியா நீங்க தோக்க போறீங்க. ஆனா மொத்த திமுக காரங்க ஜெயில இருக்க போறானே, நீங்க இப்பவே முன்னாடியே பண்ணிருக்கணும், பண்ணல. சென்னையில இருக்கக்கூடிய புயலை மாத்தி கலைஞர் புயல் சரியா வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா மொத்த குடும்பமா உள்ளதான் இருக்க போகுது. அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தகுதியை பத்தி கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நான் கேட்கிறேன், அவர் ஒரு கிளையிலிருந்து வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன? ஒரு ஏழைக்கு என்ன தேவை என்று அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? திமுக வேலையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால இல்ல, அவர் பேர் சொல்ல கூட எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா சொல்லும் போது எனக்கு காந்தியை திட்ட முடியல. ஏன்னா மகாத்மா காந்தியை கண்ணில் வராரு. இந்த காந்தி எல்லாம் என்னால பேரை சொல்ல விருப்பம் இல்ல. அவர் பேரை மாத்திக்க சொல்லுங்க. அவர் காந்தி கிடையாது. அண்ணன் சொன்னது போல பூந்தி 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 பூந்தி. 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி எழுதி வச்சுக்கீங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏ அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டாம்.
அவங்க உங்களை தேடி வந்து பண்ணுவாங்க. அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. மறுபடியும் ஒரு வாட்டி, எல்லா முடியும் ஒரு வாட்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்க்கணும்னு தோணுதா? ஐயா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும்னு தோணுதா? அவங்க இன்னைக்கு நம்முடைய இல்லைனாலும் அவங்களுடைய வாரிசாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு துணையாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் அன்புமணி அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அதனால ஒரே ஒரு கோஷம் தான். பாஜக சொல்லும் போது இந்த பக்கம் கத்துறாங்க, அதிமுக சொல்லும் போது இந்த பக்கம் கத்துறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய கோஷத்துக்கு எல்லாரும் சொல்றீங்களா? பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் ஸ்டாலின், குட் பாய் ஸ்டாலின், குட் பாய் ஸ்டாலின். உங்களுக்கு வேண்டாம் ஸ்டாலின், உங்களுக்கு வேண்டாம் ஸ்டாலின், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு